ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பற்றி தான். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கிளைகாசிட் க்ரீம் பற்றி. இந்த க்ரீம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளோட ஸ்கின்ல உண்மையாகவே இது வந்து எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணது உங்கள் விருப்பம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு க்ரீமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபார்மசி ஐட்டம்ஸ் எதாவது இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சீரமாக இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுக்கிறீங்கனாலும் அது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஒரு க்ரீமை வந்து ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் பேக்கில் எழுதியிருக்க ஒரு இன்க்ரீடியன்ஸை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஸ்கின் டோனுக்கு அது செட் ஆகலாம். நீங்கள் வந்து எந்த டைப் வந்து செட் ஆகும் அப்படின்றது உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கு மட்டும்தான் தெரியுமே. ஸோ நீங்கள் எதாட்டு ஒரு 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 க்ரீம் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபார்மசி க்ரீம் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ரேஷஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசி க்ரீம் யூஸ் பண்ண போகிறீங்க, யூ கேன் டெஃபினெட்லி கன்சல்ட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ எனக்கு இது டெர்மட்டாலஜிஸ்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த பழக்கம் இருக்கும், நோஸை வந்து லைட்டாக இப்படி வந்து லிஃப்ட் பண்ணுற பழக்கம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து எனக்கு லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அது ரொம்ப ஹார்டாகவே தெரிஞ்சுது. நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு கலர்லையும், நம்மளோட நோஸ் கிட்ட ஒரு கலர் அண்ட் அப்பர் லிப்ஸ் அண்ட் அந்த ஐ சர்க்கிளில் டார்க் சர்க்கிள் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதுக்காக நான் போய் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு இந்த க்ரீமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, கிளைகாசிட் க்ரீம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்காக வாங்கினேன். அண்ட் ஸ்டார்டிங் அவங்களே எழுதி கொடுத்தாங்க 6% தான் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 12%லேருந்து இருக்குது. நீங்கள் வந்து 6%, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா 6% யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இது எடுக்க போகிறீங்க, இந்த க்ரீமை யாரோட சஜஷன்லையுமே நீங்கள் போயிட்டு டைரெக்டாக போயிட்டு ஃபார்மசியில் போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க ஓகே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணால், எதுக்காக யூஸ் பண்ணலான்றது. ஸோ க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, பிக்மெண்டடாக இருக்கீங்க, ரொம்ப பிக்மெண்ட் அதிகமாக இருக்குது, அண்ட் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிம்பிள்ஸ் வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்து அப்படியே பிளாக் ஸ்பாட்ஸ் அப்படியே இருக்குது அப்படின்னா கூட இந்த க்ரீம் நீங்கள் எடுக்கலாம். என்ன ஆகும்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ஏன்னா இதில் இருக்க அந்த ஆசிட் அப்படி, ஸோ அது வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் இந்த க்ரீம் வந்து எப்போ எடுக்கலாம், என்ன டைமில் எடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நீங்கள் போய்னா நைட் டைமில் எடுக்கலாம். அண்ட் வந்து வீக்லி வந்து ட்வைஸ் இல்லை த்ரைஸ் எடுங்க. ஏன்னா ரொம்ப டெய்லி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் இதோட மெயின் சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். சைடு எஃபெக்ட் இதில் இருக்குது, அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இந்த க்ரீம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பிக்மெண்ட்டாக இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து உங்களுக்கு ப்ராப்ளம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணணும். அது எந்த சன்ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு டாக்டர் சன்ஸ்க்ரீன் வந்து கன்சல்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் தான். இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காது, ஆன்லைனில் தான் வாங்கினேன். அண்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 350 சம்திங் எனக்கு வந்துச்சு. டெலிவரி சார்ஜும் எல்லாமே சேர்த்து 375 கிட்ட சம்திங் வந்துச்சு. நான் இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற, உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற சன்ஸ்க்ரீன் டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணல, நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நைட்டில் யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங்கில் ஒரு 2 இல்லை 1:30 to 2 o'clock வெயில், அந்த வெயிலில் வந்து நான் வெளியே போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கின் மேலே வந்து எனக்கு வந்து இந்த சைடு வந்து வெயில் பட்டுச்சு, இந்த சைடு எனக்கு வெயில் படலை. ஸோ வெயில் பட்ட இடம் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாததுனால அப்படியே ஃபுல்லாக அலர்ஜி வந்துடுச்சு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே அலர்ஜி ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகிடும். அண்ட் இந்த க்ரீம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 6 months கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாமே க்ளீனாக ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் கண்டினியூஸாக நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. கிளைகாசிட் க்ரீம் நீங்கள் எடுக்க போகிறீங்க, டெஃபினெட்லி யூ கன்சல்ட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த க்ரீம் எடுத்துக்கலாம். அண்ட் இதுலேயே நான் அந்த ஏக்ரன் சன்ஸ்க்ரீனை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் தான், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லைட்டு. அண்ட் நான் இது வரைக்கும் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணல, ஏக்ரன் சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே பிளெண்ட் ஆகிடும். நம்மளோட ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு வந்து கஷ்டமே இருக்காது, ரொம்ப சூப்பராகவே பிளெண்ட் ஆகிடும். அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கேக்கி ஆகுறது, வெள்ளையாக ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் சன்ஸ்க்ரீன் இது யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா
உங்களோட ஸ்கின்ல வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகாமல் வெள்ளையாக தெரியிற ப்ராப்ளமே இருக்காது. எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே இந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வெயிலில் போகும்போது டெஃபினட்டாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே மஸ்ட். SPF 30 இருக்க மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் மெஹந்தி போட்டிருக்கேன், அதனால தெரியல. இதில் நான் பிளெண்ட் பண்ணி தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பிளெண்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்டு எனக்கு இந்த க்ரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்ப சீக்கிரமாக பிளெண்ட் ஆகிடும். அண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். தெரியுதா? அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கிறதோ, இல்லை கேக்கியாக இருக்கிற மாதிரி, இல்லை வெள்ளையாக இருக்க மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்கின்ல போட்டு வந்து தெரியாது. பட் ஆனால் மற்றபடி இந்த சன்ஸ்கிரீன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இப்போ ஸ்டார்டிங்கில் வாங்கினது எனக்கு சூப்பராகவே செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.